والصلاة والسلام على وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم صدق الله العظيم. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா ஒரு சந்தோஷமான தினமாக இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அந்த சந்தோஷத்தோடு சேர்த்து ஒரு தியாகத்தையும் அல்லாஹு தாலா இந்த பெருநாளுடைய தினத்தில் எங்களுக்கு ஞாபகம் செய்கிறான். நீங்க இந்த பெருநாளுடைய தினத்தில் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இந்த வரலாறுல இருக்கிறது. அது என்ன வரலாறு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயதான காலத்தில் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சூழல் மாறி கட்டிடங்கள் மக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதல்ல, ஒரு பாலைவனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சு கொண்டு போய் மக்கால விடுறாங்க, காபத்துல்லா கிட்ட விடுறாங்க. விட்டவுடன் ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, ஐன ததுஹப், எங்க போறீங்க, விட்டுட்டு போறீங்க என்று கேட்கிறான். ஃபலம் யுஜிபுஹா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லல, பேசாம இருந்துட்டாங்க. ஃபகர்ரத் அலைஹி சுஆல மிராரன், அந்த கேள்வியை திரும்ப திரும்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எங்கப்பா போறீங்க, என்னையும் இந்த புள்ளையும் தனியே இந்த வாதியில இந்த பள்ளத்தாக்களை விட்டுட்டு போறீங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லவே இல்லை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நஅம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களையும் என் மகன் இஸ்மாயில் பல வருஷத்துக்கு பின்னால வயோதிப காலத்தில் கிடைச்ச இந்த புள்ளையும் இந்த இடத்துல விட்டுட்டு வரும்படி அல்லாஹ்வுடைய ஒரு ஏவல் என்று சொன்னாங்க. இப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க. அதுதான் ஆச்சரியம். அதுதான் நாங்கள் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு பாடம். பெண்களே, தங்களில் உணவுடைய எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை, சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையா, நாங்கள் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்றோம், நீங்க போங்க. போனாங்க. இன்னைக்கு பாருங்க, ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளும் நீங்க எதை பார்த்தாலும் ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளும் யாரை ஞாபகப்படுத்துது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹஜ் என்றாவே அவங்களோட மிச்ச நாளைக்கு பிறகு வாராங்க மகனை பார்க்கறதுக்கு அல்ல. எதுக்கு வராங்க? மகனை அறுக்கிறதுக்கு வாராங்க. அல்லாஹ்வோட கட்டளை, அல்லாஹ்வோட கட்டளை மகன் அருங்க வைத்து கனவுல காண்றாங்க. நபிமார்களோட கனவு வகை. மகன் கேட்டோன்னு மகன் சொல்றா, வாப்பா உங்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ அதை நீங்க செய்யுங்க. ஒரு தாயோட வளர்ப்பு எப்படி இருக்கு, ஒரு உம்மோட வளர்ப்பு எப்படி இருக்கு? ஒரு சஹாபி வந்தா, மனிதர்கள்ல சுஹ்பத் வச்சுக்கொள்றதுக்கு, தோழமை வச்சுக்கொள்றதுக்கு தகுதியான ஆட்கள் யாருன்னு கேட்டாங்க. தகுதியான ஆள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக, உங்களோட உம்மான்னு சொன்னாங்க. பின்பு அந்த சஹாபி கேட்டாங்க, சும்ம மன், பின்பு யாரோட? உம்முக, உங்களோட உம்மா என்று சொன்னாங்க. சொல்றாங்க, முதலாவது ஒரு உம்மா புள்ளைய சுமக்கிறா, பாப்பாவால் அது செய்யற. ஒரு தாய் தான் அந்த புள்ளைய சுமக்கிறா, அது லேசான கட்டம் அல்ல. ஒரு புள்ளைய வயிற்றுல சுமக்கிறன்றது லேசான. ரெண்டாவது என்ன செய்யறாங்க? விலாதா, அந்த புள்ளைய பெத்தெடுக்கிறா. எவ்வளவு வருத்தம்! அந்த பிள்ளை கிடைக்கிற நேரம் ஒவ்வொரு தாயும் நினைக்குமா, இதுக்கு போறாண்டா புள்ளைய பெத்துக்கொள்ள கூடாது. ஆனா ரெண்டாவதையும் பெத்துக்கொள்றான். ரெண்டாவது பெத்துக்கொள்ற நேரம் என்ன நினைக்குமா, இதுக்கு போறாண்டா பெத்துக்கோ. அவ்வளவு வருத்தம். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த சக்கராத்த மூணா பிரிச்சு ஒரு பகுதி என்னுவாங்க. அவ்வளவு வருத்தம். தாய் லேசு இல்லை. ஆம்பளைகள் தெரிஞ்சுக்கொள்ளணும், பொம்பளையில மதிக்க, இது ஒன்றே போதும்.
அவ்வளோ தியாகம் செய்யறாங்க பெண்கள். லேசான விஷயம் இல்லை அவங்க. சரி, மூணாவது என்ன செய்யறாங்கண்டா அத்தர்பியா, பிள்ளை சுமக்கிறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. மூணாவது தர்பியா, வளர்க்கிறாங்க. வளர்க்கிறது ஒரு தாயுடைய பொறுப்பு. வளர்க்கிறது ஒரு தாயுடைய போறாங்கன்னா அதுக்கு ஒரு தாய் ஒரு காரணமா இருக்கிறார். புள்ள நல்ல வாரா அதுக்கு ஒரு காரணம் தாயா இருக்கிறார். அதனால பெரிய அமானிதம் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள். அல்லாஹுக்காக சொல்றேன், பணிஞ்சு சொல்றேன், இரக்கமா சொல்றேன், தாய்மார்களே, இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாயிருங்க. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாயிருங்க. கணவருக்கு துரோகம் செய்யாம இருங்க. கணவருடைய ஹக்குகளை பேணுங்க. சமூகத்தோட நல்லா இருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்க. நல்லதை கேட்க வைங்க, நல்லதை பேச வைங்க. நல்லவாயாக ஈருலகத்திலும் வெற்றியை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் இந்த தாய்மார்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாயாக, தக்குவாவை கொடுப்பாயாக, பேணுதலை கொடுப்பாயாக, இறையச்சத்தை கொடுப்பாயாக, தியாகம் செய்கிற மனப்பான்மை கொடுப்பாயாக. கணவருக்கு துரோகம் செய்யாமல் இருக்கிற பெண்களை ஆக்கியல்வாயாக. சமூகத்துக்கு பிரயோசனமான பிள்ளைகளை தரக்கூடிய பெண்களா நீ ஆக்கியல்வாயாக. ஒற்றுமையாக வாழக்கூடிய பெண்கள் ஆக்கியல்வாயாக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா தாய்மார்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி பல கஷ்டங்கள் பல தியாகங்கள் செஞ்சு அல்லாஹ் எங்களை சமூகத்துக்கு பிரயோசனமானவர்களாக, மக்களுக்கு பிரயோசனமானவர்கள் ஆக்கி இந்த தாய்மார்கள் யாரையும் நீ வீணாக்காதே அல்லாஹ். எங்களோட உம்மா வாப்பா நீ கபூல் செய்து கொள்வாயாக. உம்மா வாப்பாக்கு தைரியத்தை கொடுப்பாய். சஹாபா பெண்மணிகள் இந்த சமூகத்துக்கு முன்னுதாரணமாக